ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் பண்ண போறோம். என்ன சார்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட படத்துல ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை தான் கைஸ் பார்க்க போறோம். 1996 காலகட்டத்துல நம்ம ஊர் எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான்லாம் பிறக்கவே கிடையாது. நான் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்திலையும் இந்த படத்துல காட்டுற மாதிரி தான் கிராமம் இருந்தது. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திம்மராஜ் பள்ளி டிவி அப்படின்ட்டு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா யாரோட வீட்லயுமே டிவியே கிடையாது. சப்போஸ் யாராவது டிவி பார்க்கணும் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த டிவி கடையில காசு கொடுத்து வாடகைக்கு டிவியும் அந்த டெக்கையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்ப்பாங்க. பட் அந்த காலகட்டத்தில் டிவியும் டெக்கையும் வாடகைக்கு கூட வாங்கிட்டு வந்து வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு இந்த திருவிழா டைம்ல வீக்கெண்ட்ஸ்ல வாடகைக்கு ஒரு டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து கோவில் கிரவுண்ட்ல வச்சு படம் பார்ப்பாங்க. மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் சொந்தமா டிவியும் கூடயே ஒரு கொடையும் வாங்கிட்டு வராருங்க. அதாங்க டிஷ் ஆண்டனா. தக்காளி அதுவே ரொம்ப பெருசா இருக்குதுங்க. இந்த டிவி இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுல இருந்தே கிராமத்துக்குள்ள ஒரே பிரச்சனைங்க. பிரைவசி பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபீல் குட்டாவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 1996 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இரவு நேரம் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு 3 பேரு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அந்த வழி அவசர அவசரமா ஒரு நபர் சைக்கிள்ல கிராஸ் ஆகுறாருங்க. உடனடியா டார்ச் அடிச்சு அந்த நபர் யாரு அப்படின்றத பாக்குறாங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோடைய பேரு சதீஷுங்க. அந்த வசந்தாவுடைய மகன் சதீஷ் தான் அது. அப்படிங்கும் போது அவன் மேல உங்களுக்கு கோவம் இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் அவன மாதிரியே உங்களுக்கு தெரியுது, நடங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பேசிக்கா இந்த கிராமத்துல சின்ன சின்ன திருட்டெல்லாம் நடந்துட்டு இருக்குது போலங்க. அந்த திருட்டுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அந்த நபர் நினைக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் கைஸ் காரணம். இப்ப கூட ஒரு ஆட்டை திருடுறதுக்காக தான் கைஸ் அவசர அவசரமா போயிட்டு இருக்காரு. அந்த ஆட்டோட உரிமையாளர் தூங்கிட்டு இருக்க சத்தமே இல்லாம ஒரு கயிறை போட்டு ஒரு ஆட்டை தூக்கிட்டு எஸ் ஆயிடுறாரு. இப்ப இந்த கிராமத்தை சார்ந்த ராஜா அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் காலங்காத்தாலேயே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல வந்து பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சாமியாருக்கு சாமி வந்துருது. என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த ஒரு சமாதி எனக்கு திருமணம் ஆகுமா சாமி அப்படின்னு கேட்க, நீ கொடுக்குறேன்னு சொன்ன அன்னதானத்தை ப்ராப்பரா கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாருங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 10 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை 100 பேருக்கா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு சாப்பாடு கிடைச்சிருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு நீ வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு ப்ராப்பரா சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. இப்போ இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்க. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா திருவிழா வரப்போகுதுங்க. போன வருஷம் திருவிழால ராஜா அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பத்தியும் பத்தாம நிறைய பேர் அன்னதானமே சாப்பிடாம ரொம்ப வருத்தத்தோட போனாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்க கூடாது. அவன் அன்னதானம் போடுவானா போட மாட்டானான்றத ப்ராப்பரா சொல்ல சொல்லிருங்க, போட்டாலும் ப்ராப்பரா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு இந்த ராஜா வராருங்க. என்ன கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சைக்கிளை விட்டு இறங்காமையே பேசுறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபம். என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கிறோம், சைக்கிளை விட்டு கூட இறங்காம பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கிராமத்திலேயே முதல்ல மாடி வீடு கட்டிட்டான் அப்படின்னு உனக்கு என்ன பந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் சொல்லிடுறாரு. என்ன விஷயமா அவனை வர சொன்னமோ அதை பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்ட்டு. அப்ப இந்த அன்னதானத்தை பத்தி பேசும்போது ராஜா சொல்றாரு, எங்க அப்பா ஒரு கஞ்சன், எங்க அப்பனாலதான் எல்லா பிரச்சனையுமே. போன வருஷம் அன்னதானம் பத்தியும் பத்தாம போனதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். அப்படி கஞ்சத்தனமா சாப்பாடு போட்டதுனாலதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது. எங்க அப்பா பண்ற பாவத்தை எல்லாம் நான் சுமக்க தயாரா இல்ல. அதனால இந்த வருஷம் நானே களத்துல இறங்கி ப்ராப்பரா அன்னதானம் போடுவேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லிடுறாருங்க. என்னப்பா எல்லாருக்கும் அன்னதான பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? அடுத்து என்ன அப்படிங்கும் போது ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச சிறிய தொகையை அன்பளிப்பா கொடுங்க, மொத்த பணத்தையும் கொண்டு போய் சுராஜ் அப்படின்ற டிவி கடைக்காரன்ட்ட கொடுத்து ஒரு டிவியும் டெக்கையும் வாடகைக்கு எடுப்போம். வர சிவராத்திரி அன்னைக்கு படத்தை போட்டுட்டு கிராமத்தினர்கள் எல்லாருமே கோயில் கிரவுண்ட்ல உட்காந்து படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கிராமத்தினர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே மொபைல் போன்ஸுக்கு அடாப்ட் ஆயிட்டோம் கரெக்டா. அதனால டிவி மேல இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜென்சிஸ் வந்து 90s கிட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க அம்மா அப்பா கிட்டயோ வந்து கேட்டு பாருங்க, டிவி அப்படின்ற விஷயம் உங்க காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அவங்க கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டடாகி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை கண்டிப்பா நமக்கு ஒரு மாதிரி பூரிப்பா இருக்கும். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ இந்த கிராமமே பாத்தீங்கன்னா திருவிழாக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்க வீடு வாசல்லாம் கூட்டி சாணி போட்டு கிராமத்தையே மங்களகரமா மாத்திட்டு இருக்காங்க. இந்த ஊர் பெரிய மனுஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு இந்த கிராமத்துல எது செஞ்சாலும் நம்ம தான் முதல்ல பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குதுங்க. இந்த கிராமத்துல முதல்ல ஓட்டு வீடு கட்டினது அவர் தான், முதல்ல வண்டி வாங்கினதும் இவர் தான். அடுத்தடுத்து இந்த கிராமத்துல யாரு வேணாலும் எது வேணாலும் வாங்கலாம், ஆனா முதல்ல நம்ம வாங்கணும்ன்ற பெருமை நமக்கு வரணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருக்குதுங்க. கரெக்டா கோயில் பூசாரி வந்துட்டு முதல்ல மாடி வீடு கட்டினது அப்படின்னு கேட்க, பேசாம போறியா அப்படின்னு திட்டி விட்டுறாருங்க. தான் தான் முதல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்குள்ள ராஜா பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி கோவங்க. சரி மாடி வீட்டை அவன் கட்டிட்டான், ஆனா யாரோட வீட்லயுமே டிவி கிடையாது. சோ நான் தான் இந்த கிராமத்துல முதல்ல டிவி வாங்க போறேன் அப்படின்ற யோசனையில இந்த ஊர் பெரிய மனுஷன் இருப்பாருங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா,
வீடு வீடா போய் எல்லார்கிட்டயுமே காசு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வகையில ராஜாவோட வீட்டுக்கு போகும்போது தான் விஷயம் தெரிய வருது. ராஜாக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க. அந்த தங்கச்சிக்கு நம்ம ஹீரோ ரூட்டை விட்டுக்கிட்டு இருப்பாரு. தங்கச்சியும் பாத்தீங்கன்னா லைட்டா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் திருவிழாக்கு டிவி எடுத்துட்டு வருவல்ல, சின்ன தம்பி கேஸ்ட் எடுத்துட்டு வாடா, சின்ன தம்பி படம்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கும் போது நீ கேட்டனை கொண்டு வந்துடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்ப கிராமத்தினர்கள் எல்லோருக்கிட்டையுமே காசு கலெக்ட் பண்ணியாச்சு. ஊர் பெரிய மனுஷன் கிட்ட போயிட்டு நான் வண்டி தாங்கன்னா போய் டிவி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் வண்டி சாவி கொடுக்குறாருங்க. இவர் வண்டி எடுத்துட்டு நேரா சிவராஜ்குமார் அப்படின்றவருடைய டிவி கடைக்கு வராரு. குமாரனே என்ன படனே வந்திருக்கு புதுசா அப்படின்னு சொல்லி கேட்க, போன வருஷம் ஒரு படம் கேட்டிருந்தீ இல்லையா, அது இந்த வருஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாருங்க. அவரும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சிரஞ்சீவி படமா பார்த்து எடுத்துட்டு கோவிலோட கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சா கிராம மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. இந்த டிவி டெக் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சித்து அப்படின்ற ஒருத்தனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வரானுங்க. இன்னைக்கு வேணா டிவி நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம், நாளைக்கு என்னோட ஸ்பான்சர்ல நான் தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, நீ வாயை கொடுப்ப ஆனா செயல்ல ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் நான் தான் சிரஞ்சீவி படத்தை போட போறேன், போய் உட்கார்றா பேசாம அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சித்துவும் அமைதியா போய் உட்கார்ந்துறான். எல்லாரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு 2-3 பேர் வந்து இவங்க குரூப்குள்ள உட்கார்றானுங்க. பூசாரி கேட்கிறாரு, பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்து டிவி பாக்குறீங்க, ஏன் உங்க ஊர்ல எல்லாம் டிவி இல்லையா அப்படின்னு கேட்க, எங்க ஊர்ல வசூலே ஆகலனே, எவனும் காசே தரமாட்டான்றானுங்க அப்படின்னு சொல்ல, பாவண்டா உங்க பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ராஜாவோட தங்கச்சியை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. என்ன இவ திரும்பவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப சித்துவும் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சித்து பாத்தீங்கன்னா தான் ஒரு பிளே பாய்னும் நிறைய பெண்கள் கூட அவனுக்கு பழக்கம் இருக்கு, இவன் கண்ணசைச்சாலே பொண்ணுங்க இவனுக்காக விழுந்துருமா, அந்த அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இருக்கிறவனுங்க எல்லாம் சித்துவை கெத்து அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து எல்லாருமே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராஜாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குதுங்க. உடனே ராஜா தன்னோட தங்கச்சி கிட்ட, அப்பாக்கு விக்கல் அடிக்குது உனக்கு கேட்கலையா, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் படம் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்க, உனக்கு படம் தான் முக்கியமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜாவோட தங்கச்சியும் தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. கிராமத்துக்குள்ள யாருமே இல்லங்க, எல்லாருமே டிவி பாக்குறதுக்காக இங்க வந்துட்டாங்க. ஹீரோன் தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. பயந்து போய் பட்டுன்னு சொம்ப கீழே போட்டுறாங்க. என்ன பேய்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்க, நீ பேயை விட மோசமானவனாச்சு, பாரு தண்ணி எல்லாம் கீழே கொட்டிருச்சு அப்படின்னு சொல்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ற, டிவிவே பாத்துட்டு இருக்க அப்படிங்கும் போது, ஆமா நான் டிவி தான் பாப்பேன், இப்ப என்ன விடுறியா, நான் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது, ஆமா அப்படித்தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி நீ இப்படியே பேசிட்டு சின்ன தம்பி கேசட் வேணும் அப்படின்னு கேட்டல, நான் அதை தரமாட்டேன் நான் போறேன் அப்படிங்கும் போது, என்னடா சொல்ற, எனக்கு சின்ன தம்பி படம்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, கொண்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சின்ன தம்பி கேசட் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றாரு. ஹீரோனும் அக்செப்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த வழியா இந்த பக்கத்து ஊரை சார்ந்த 3 பேர் வரானுங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாத்துறானுங்க. சீக்கிரம் ரொமான்ஸ் பண்ணி முடிங்கடா, அப்பதான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோன் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்கிற சொம்பு எடுத்து இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, அதை வாங்கிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. தன்னோட அப்பா கிட்ட போய் அந்த சொம்பை கொடுக்க, தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா வெறும் சொம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறியா அப்படிங்கும் போது, சும்மா சும்மா என்ன போக வைக்காதீங்க, நான் டிவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு உட்கார்ந்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த 3 பேர் தப்பா பேசினானுங்க இல்லையா, அவனுங்களை போட்டு பொலவலன்னு பொளந்துறாருங்க. அவனுங்க அடி தாங்க முடியாம அந்த இடத்துல இருந்து ஓடுறானுங்க. ஹீரோவும் துரத்திக்கிட்டே போறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு போதுண்டா விடுற அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கத்து ஊருக்காரனுங்க சொல்றானுங்க, எங்களை அடிக்கிறத விட்டுட்டு சித்து தான் உங்களை பத்தி தப்பு தப்பா எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கிறான், அவனை போய் அடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இந்த சித்துக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு, அவனை விடுறா, எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்கும்போது இந்த டிவி கடைக்காரர் வந்து ஒரு பெரிய மனுஷன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சின்ன தம்பி கேசட் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து தான் அந்த படம் போடவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போகும்னு எல்லாருமே கேள்வி கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல, நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன், எனக்கு அந்த கேசட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாருங்க. இந்த ஊர் பெரிய மனுஷன் பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா, அந்த கேசட்டோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்க, 100 ரூபாய் அப்படின்றாரு. சரி இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ அப்படிங்கும் போது, அப்படியும் செலவுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டிவி கடைக்காரர் கேட்க, அந்த பெரிய மனுஷன் காசை கொடுத்து அமுச்சு வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில இந்த டிவி கடைக்காரரும் நம்ம ஹீரோவும் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இனிமேல் ஒவ்வொரு திருவிழாலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காசு வாங்கலாம், அந்த காசை பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா அந்த அன்னதானத்துல கலந்துக்கிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இலையெல்லாம் காலி ஆயிருதுங்க. ராஜா அவங்க அப்பா கிட்ட போய் இலை வாங்கிட்டு வர சொல்ல, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த காசை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் தூக்கி வீசிருப்பாங்க இல்லையா, அந்த இலையை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வராருங்க. அதை ராஜா பாத்துறாரு. இந்த மாதிரியான பாவ செயல்ல ஈடுபடுறதுனாலதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேது, என்னோட வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பிடிச்சி கண்டபடி காஞ்சு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மலைப்பகுதியில மீட் பண்ணிப்பாங்க. இப்பவும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒம்பளுக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, உனக்காக எவ்வளவு வீர சாகசம் எல்லாம் பண்ணி கேசட்டை கொண்டு வந்தா நீ இப்படிதான் நான் ட்ரீட் பண்ணுவியா, என்கிட்ட மரியாதையா கேளு, அப்பதான் நான் கேசட் தருவேன் அப்படிங்கும் போது, என்னங்க அந்த கேசட் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படிங்கும் போது, கேசட்லாம் கிடையாது நான் எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சு என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போடும்போது அவர் மறைச்சு வச்சிருந்த கேசட் எடுத்து கொடுக்குறாருங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க,
இன்னொரு பக்கம் நம்ம ராஜா இருக்கிறார் இல்லையா, அதாவது ஹீரோனுடைய அண்ணன் அன்னதானத்தை ப்ராப்பரா போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு திருமண வரன் அமையுதுங்க. பொண்ணு பார்க்க போறாங்க, ரெண்டு தரப்புலயுமே ஓகே ஆகுது. உடனடியே திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ராஜா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்குமே போய் பத்திரிக்கை வைக்கிறாரு. ஊரையே கூப்பிட்டு நல்லபடியா இவங்களுக்கு திருமணமும் நடந்து முடியுதுங்க. பேரலா யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில கிராமத்துல பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. இந்த கோயில் பூசாரி இருக்கிறார் இல்லையா, அடிச்சு புடிச்சு ஊர் பெரிய மனுஷனா மீட் பண்றதுக்காக போறாரு. ஊர் பெரிய மனுஷன் காலையில குளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. யா நீங்க என்ன ஜாலியா சொகுசா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மொத்த ஊர்க்காரங்களும் ராஜாவோட வீட்டு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்னு கேட்க, இந்த கிராமத்துல எதுனாலும் நீங்க தான் முதல்ல பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. கிராமத்துல முதல்ல ஓட்டு வீடு கட்டினது நீங்க தான், முதல்ல வண்டி வாங்கினது நீங்க தான், நிறைய விஷயங்களை நீங்க தான் முதல்ல பண்ணிருக்கீங்க. டிவியும் இந்த கிராமத்துல முதல்ல நான் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவன் இப்ப வாங்கிட்டு வந்துட்டான்யா, டிவியும் கொடையும் வாங்கிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கான், ஊரே பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. நம்மள பீட் பண்ணி முதல்ல இந்த கிராமத்துல ஓட்டு வீட்டுல இருந்து மாடி வீடு கட்டினவன் அவன் தான், அடுத்து எந்த விஷயத்திலுமே அவனை பீட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைச்சா இப்ப முதல்ல டிவியும் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லி இந்த பெரிய மனுஷனுக்கு பயங்கர ஈகோவா இருக்குதுங்க. இப்ப இந்த டிவியை பாத்தீங்கன்னா ராஜா தன்னோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கொடையை கொண்டு போய் மாடி மேலையும் வைக்கிறாங்க. பேசிக்கா இந்த கிராமத்தினர்களுக்கு அது என்னன்னே தெரியலங்க. இப்பதான் நிறைய வீட்டுல டிஷ் எல்லாம் மாற்றோம், அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிராமத்துக்குள்ள வரும்போது அது என்னன்னு யாருக்குமே ஐடியாவே இல்ல. அப்ப சித்துவும் சித்துவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. சித்து சொல்லுவான், அதுல இருந்துதான் சிக்னல் வரும்டா, அந்த கொடைக்கு கீழே எத்தனை வாட்டி எத்தனை பொண்ணுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட பிளே பாய் கதையா ஊத்து விட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த டிஷ்ஷை மாற்றத்துக்காக ஒரு நபர் வந்திருப்பாருங்க. இந்த கிராமத்தினர்கள்லாம் இது என்னதுனா அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் சொல்றாரு, இதுக்கு பேரு தான் டிஷ் ஆண்டனா. சோ காத்துல வர சிக்னலை இது வந்து ஃபில்டர் பண்ணி டிவிக்கு அனுப்பி வைக்கும். அதன் மூலமா டிவி எல்லாம் நமக்கு பொம்மையெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை ஏன்னா மொட்டை மாடியில கொண்டாந்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது உயரமான இடத்துல வச்சாதான் சிக்னல் கரெக்டா கிடைக்கும் அப்படிங்கும் போது, நம்ம கிராமத்துல தான் ஒரு பெரிய மலை இருக்கே, அங்க கொண்டு போய் வச்சா இன்னும் நல்ல சிக்னல் கிடைக்கும்ல அப்படிங்கும் போது, தம்பி இதை கொண்டு போய் அங்க வச்சா அங்க இருந்து ஒயர் இங்க எடுத்துட்டு வரணும் இல்லையா, அப்ப நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும், இந்த ஒயரமே இதுக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இந்த ஊர் தலைவர் குளிச்சும் குளிக்காம பயங்கர டென்ஷனா உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி இவன் சாதிச்சுட்டானே அப்படின்ட்டு. இப்ப குழந்தைங்க, பெண்கள், ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த டிவியை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மேல ஆண்டனாவை ப்ராப்பரா எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் டிவில வீடியோ வர ஆரம்பிக்குதுங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன, மொத்த கிராமமும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனா நம்ம ராஜாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க டிவி பாக்குறதுக்காக. ராஜாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாருங்க. வீடே நிறைஞ்சு கிடக்கும். வெளியிலேயே ஒரு பாய போட்டு தன்னோட மனைவி கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லுவாருங்க. மனைவியும் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜா டெய்லி காலையில கிளம்பி வேலைக்கு போயிருவாருங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வருவாரு. வந்து பார்த்தா வீடே கூட்டமா இருக்கும். இவங்க வெளியில உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் ராஜாவோட வீட்டுக்கு டிவி பாக்குறதுக்காக வர்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட எல்லாரும் ராஜாவோட வீட்டுக்கு டிவி பாக்குறதுக்காக போறோம், நீங்க வரலையா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு ரொம்ப கோவங்க. அதனாலேயே அவர் போக மாட்டாரு. ஆனா அவருடைய மனைவி மட்டும் டிவி பாக்குறதுக்காக போவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல ராஜாக்கு இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. போக போக பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம ஆகுதுங்க. காலையில எழுந்திருச்சு அவசர அவசரமா ரெடியாகி ஒரு வேலைக்கு போனாருன்னு வைங்களேன், ஈவினிங் இவர் வீட்டுக்கு வரும்போது வீடே நிறைஞ்சு கிடக்குங்க. தன்னோட மனைவி கிட்ட கூட சரியா பேச முடியாது, ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ண முடியாது. ஈவன் இவங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணமானவங்க, இவங்களுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு பிரைவசியுமே இருக்காதுங்க. இதனாலேயே நம்ம ராஜாக்கு இந்த ஊர்க்காரங்க மேல ஒரு வெறுப்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. இந்த வெறுப்பை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம தன்னோட மனைவி கிட்டயும் காட்ட ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையே பிடிக்காம போது சம்டைம்ஸ் அந்த டிவியை தூக்கி போட்டு உடைச்சிடலான்ற மாதிரிலாம் அவருக்கு தோணுங்க. மனைவி தான் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் தாங்க இவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா இந்த ஊரோட கல்லுக்கடையில ஊர் பெரிய மனுஷனும் பூசாரியும் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்லுவாரு, முதல்ல எல்லாம் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் வருது அப்படின்னா அதை நான் தான் கொண்டு வருவேன். ஆனா இப்போ அடுத்தடுத்து இவன் கொண்டு வரதுனால அவன் கொண்டு வரத பெருமையா பாக்குறாங்களோ இல்லையோ என்ன கேவலமா பாக்குறாங்க, எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டென்ஷன் ஆனவரு குடிச்சிட்டு கோயில் பூசாரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நாளைக்கு விடியும் போது அவன் வீட்டுல டிவி இருக்க கூடாது, ஒண்ணு நான் இருக்கணும் இல்லாட்டி இந்த டிவி இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்ப ராஜா வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வருவாருங்க. வந்து பார்த்தா வீடே நிறைஞ்சு கிடக்கும். அதை பார்த்ததும் டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு ராஜா கிளம்புவாரு. இத சித்து கவனிப்பான். சித்து ராஜாவோட அப்பா கிட்ட இவன் ஏன் இவ்வளவு கோவமா போறான் அப்படின்னு சொல்ல ராஜா ராஜான்னு கூப்பிடுறாங்க. ஆனா ராஜா நிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வராரு. ராஜாவோட அப்பா எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்க, டிவி பாக்குறதுக்காக வந்த மாமா அப்படிங்கும் போது, டிவி உங்க அப்பா நான் வாங்கி வச்சிருக்கான் பாக்குறதுக்கு வரேன்ற அப்படிங்கும் போது, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி கேட்க, பின்ன என்ன இன்னைக்கு டிவி பாக்குறதுக்கு வராம நாளைக்கு அந்த டிவியை திருடிட்டு போவேன், அதுக்கப்புறம் என் வீட்டு பொண்ணு திருடிட்டு போவேன், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல நின்னுட்டு இந்த சித்து ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ராஜா ரொம்ப கோவமா எங்கேயோ கிளம்பினார் இல்லையா, நேரா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துக்கு போவாருங்க. அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் லைனை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இந்த ஏரியா முழுக்க பவர் கட் ஆயிருது. இப்ப இந்த ராஜாவோட அப்பாவும் சித்துவும் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாவும் வீட்டுக்கு வருவாருங்க. இப்ப இவங்க ரகலை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே ராஜாவோட அப்பா பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு கோத்து விட்டுறாரு. இங்க டிவி பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருக்கான், பொண்ணுங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதனால அந்த இடத்துல தகராறு ஆயிருது. ஒருத்தர் மேல ஒருத்தர் கை வச்சிடறாங்க. நம்ம ஹீரோவையும் அசிங்கப்படுத்தி அந்த இடத்த விட்டு ராஜா துரத்தி விட்டுறாருங்க. இது எல்லாத்தையுமே அங்க நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த டிவி இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ராத்திரி ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ராஜா தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த டிவியை நான் எப்ப எடுத்துட்டு வந்தனோ அப்ப இருந்துதான் பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல தலையில கோணியை போட்டுக்கிட்டு ஒரு கும்பல் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டிவியை திருடுறதுக்கான பிளான்ல தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருதுங்க. மாட்டு கொட்டாய்க்குள்ள நம்ம ராஜாவோடைய அப்பா தூங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள ராஜாவோடைய மனைவி மற்றும் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் பெரிய மனுஷன் இருக்கிறார் இல்லையா, அவரு வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, கூட இருந்த பூசாரி மயக்கடையை வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் படுக்க வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் பெரிய மனுஷன் ராஜாவோட வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த கோணியை போட்டுக்கிட்டு அந்த கும்பல் எதையோட எடுத்துட்டு போறதை இவர் கவனிக்கிறாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஊர் பெரிய மனுஷன் பூசாரிய மயக்கடையை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ இவர் பிளான் பண்ணபடியே அந்த டிவியை எப்படியோ திருடிட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ராஜாவுடைய மனைவி கண்மொழிக்கிறாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா நேத்து நைட்டு ஸ்ட்ரகிளிங் நடந்ததற்கான தடயம் எல்லாமே இருக்குது. ஆனா அவங்க அதை அப்படி பார்க்க கிடையாது. நேத்து பயங்கரமா மழை பெஞ்சது இல்லையா, மழை பெஞ்சதுக்கு தான் எல்லாம் அங்கங்க கிடக்குது போலன்னு சொல்லிட்டு பாத்திரங்களை எல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போன அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. டேபிள் மேல இருந்த டிவியை காணோம். உடனடியா ராஜாவை எழுப்புறாங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு காலங்காத்திலே எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுல இருந்த டிவியை காணோம். நேத்து ராத்திரி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொள்ளையர்கள் அந்த டிவியை திருடிட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. உடனடியா ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து ராத்திரி ஹீரோ கூட தான் பிரச்சனையாச்சு. ஹீரோ தான் வந்து இந்த டிவி இருக்கிறதுனால தானே என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு பேசிட்டு போனா. சோ அவன் தான் வந்து திருடி இருப்பான் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஹீரோடைய அம்மாவை பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்துல வச்சு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் சண்டை போடுவான் ஆனா திருடவெல்லாம் மாட்டான். நேத்து ராத்திரி அந்த இடத்துல தகராறு நடந்தது, சண்டை போட்டுட்டு போனா அப்படின்றதுக்காக அவன் தான் திருடுனான் ஆயிருமா அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆனாலும் இந்த ராஜோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வேணுனே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோடைய அம்மா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜ் சொல்றாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவன் தான் திருடிட்டு போயிருக்கான், மரியாதையா திருடின டிவியை திருப்பி கொண்டாந்து வச்சிட சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டிவியவே அவன் திருடல அப்படின்னு சொல்ற, அதை கொண்டாந்து வைங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புலயுமே ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. உடனே அந்த பஞ்சாயத்துல வச்சு ராஜாவோட அப்பா பேசுறாரு, இவன் திருடன் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவன் திருடன் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த சின்ன தம்பி கேசட்டை கொண்டாந்து கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த கேசட்டை ஹீரோனுடைய ஃப்ரெண்டு நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ராஜோட அப்பா பார்த்துட்டாருங்க. இந்த கேசட் உனக்கு ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அது நம்ம ஹீரோ தான் திருடி கொண்டாந்து கொடுத்தாருன்னு. அது மட்டும் இல்லாம அந்த டிவி கடைக்காரங்களோட டீல் போட்டு அவங்க காசை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துருச்சுங்க. இதுல இருந்தே தெரியல இவன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இந்த சித்து சொல்றான், படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நாங்க சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கும் போது இவன் ஒரு வழியில சைக்கிள்ல போனா நான் பார்த்தேன், இவன் போயிட்டு வந்த இடத்துல தான் ஆடு காணாம போயிருக்குது, விச் மீன்ஸ் இவன் தான் அந்த ஆட்டையும் திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல பஞ்சாயத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போற, ரெண்டு விஷயத்திலயுமே நீ கையும் களமா மாட்டிருக்கிற, அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி உன் டிவி ஒரு கை பாத்துற அப்படின்னு சொல்லி ராஜாவை மிரட்டிட்டு போயிருக்கிற, அந்த டிவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ சொல்றாரு, இந்த சின்ன சின்ன தப்பையெல்லாம் செஞ்சது நான் தாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனா டிவியை நான் திருடல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப மன உளைச்சலோட கிளம்பிடுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை திருடன் சொல்லும் போது நம்ம ஹீரோவோடைய அம்மா மட்டும் இவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பஞ்சாயத்துல வச்சு ஹீரோ திருடுன அப்படின்றத ஒத்துக்கும் போது அவங்க அம்மாக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிருது. இப்ப பஞ்சாயத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, இத்தனை விஷயத்த பண்ண நீ இந்த டிவியை திருடல அப்படின்னு எதை வச்சு நம்புறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ தெளிவா சொல்றாருங்க. இப்ப பஞ்சாயத்து வந்து ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்லையா, அதனால இந்த டிவியோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்க ராஜா சொல்றாரு 14,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாயத்துல இருந்து சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தரோம், ஒன்னு அந்த டிவியை கொண்டாந்து வச்சிரு, அப்படி இல்லன்னா அந்த டிவிக்கான பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாரு. சப்போஸ் இதை ரெண்டையுமே செய்யறதுக்கு நீ தவறிட்ட அப்படின்னா உனக்கு மொட்டை போட்டு டவுசர் மாட்டி விட்டு உடம்பெல்லாம் கரும்புள்ளி வெள்ளப்புள்ளி வச்சு ஊரையே சுத்தி வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ராஜா சொல்றாரு, அதையும் நீ செய்ய மாட்டேன்னா உங்க அம்மாக்கு இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படிங்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. அந்த பஞ்சாயத்துல வச்சு ராஜா வடிக்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ கத்தி சொல்லுவாருங்க, நீங்க என்னடா மயிர் என்ன ஊரை சுத்த வைக்கிறது, வர சிவராத்திரிக்குள்ள திருடினவன் எவன்றத கண்டுபிடிச்சு அவனை இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறேன், அந்த டிவியும் அவன் வீட்டுக்கு வர மாதிரி நான் பண்றேன், உண்மையான திருடனை கண்டுபிடிச்சு பஞ்சாயத்து முன்னாடி என்னால நிக்க வைக்க முடியல அப்படின்னா நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிட்டு நீ சொல்றத செய்யறேன், எனக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கீங்களா, அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாருங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோட அம்மா பேசவே மாட்டேன்றாங்க. ஹீரோட
ராஜாவோட அம்மா ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஐடியாவே இல்லங்க யாரு இந்த டிவியை திருடி இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ராஜாவோட அப்பா பாத்தீங்கன்னா ராஜாவோட தங்கச்சியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்த, நீ அவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கும் போது எனக்கு கேசட் தேவைப்பட்டுச்சு, நான் பேசினேன். உங்களை மாதிரி என்ன அந்த சித்து கூடயே சுத்திக்கிட்டு இருந்தேன், அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா ஹீரோனை அடிக்கிறதுக்காக வராருங்க. ராஜா பின்னாடி போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே ராஜாவோட அப்பா சொல்றாரு, அத்தனை காசை கொடுத்து அந்த டிவி வாங்கிட்டு வந்து வச்சு இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ நீ சொந்த உழைப்புல கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த டிவி வேணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ராஜா சொல்றாரு, அந்த டிவி இனிமேல் நமக்கு கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் அதை நான் வீட்டுல கொண்டாந்து வைக்க மாட்டேன், அதை வித்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் விற்க விட மாட்டேன், நீ இந்த டிவியை கொண்டு வரலான்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல அருவா வச்சுட்டு மிரட்டுறாருங்க. ஏன் வச்சுட்டு மிரட்டுற, நீ அறுத்துட்டு சாவு அப்படின்ற மாதிரி இந்த ராஜா சொல்லிடுறாரு. இந்த சித்து என்ன பண்றானா, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த லவ் மேட்டரை அவங்க வீட்டுல போட்டு கொடுத்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விட்டுறலாம், இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை வச்சு ஹீரோனோட அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுறான். இதை கேட்டு அண்ணன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் ஒரு திருட்டு பையன், அவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீ, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் திருடன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவன் தான் திருடுனா அப்படின்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்திலேயே ஒத்துக்கிட்டான். அப்படி இருந்துமே அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, அந்த திருட்டு பையனை நீ காதலிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படிங்கும் போது எனக்கு அந்த திருட்டு பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய காதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உடனே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஹீரோடைய அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. உன் பையன் என் தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான், என் தங்கச்சியை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது, ஒண்ணு இல்ல என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்து அவ காதலிக்கிற பையன் ஒரு திருட்டு பயலா இருந்தா நீ கல்யாணம் கட்டி கொடுப்பியா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோடைய அம்மா அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. புரியுதுல்ல, அதே மாதிரி தான் ஒருபோதும் என் தங்கச்சியை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அவனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க, வீட்டுக்குள்ள டிவி ஏதாவது இருக்கானு. அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. இன்னும் ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் தாண்டா எழுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம ஹீரோவா பயங்கரமா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராஜா கேட்ட கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல, எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு திருட்டு பயலுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அவன் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா பாறையில உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இங்க வந்து உட்காந்து அழுது என்னடா பிரயோஜனம், எப்படியாவது காசை ரெடி பண்ணி ஒரு புது டிவியை வாங்கி கொடுத்துடலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நான் தான் திருடுனேன்னு ஒத்துக்க சொல்றியா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறாரு. சரி வேற என்னதான் ஆப்ஷன் இருக்கு, வேற என்னதான் பண்ணலான்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு இந்த டிவியை கண்டுபிடிச்சு கொடுக்கறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு என்னோட அம்மா மானத்தையும் காப்பாற்றணும், ஏன்னா எல்லாருமே என்னைய பேஸ் பண்ணி என்னோட அம்மாவை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த பூசாரியை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த பூசாரிக்கு அடிக்கடி சாமி வரும் இல்லையா, ஸோ அவருடைய அந்த அருள் வாக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட்டு அந்த பூசாரிக்கு சாமி வரும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த டிவியை திருடிட்டு போனது யாரு, இப்போ இந்த டிவி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த சாமியார் சொல்றாரு, நீ வடக்கு பக்கம் போ உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாருங்க. வடக்கு பக்கம் பக்கத்து கிராமம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிவி கடையும் வடக்கு பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அப்பதான் ஊர் பெரிய மனுஷன் அடிக்கடி இந்த டிவி கடை பக்கம் போயிட்டு வரதை கவனிக்கிறாரு. ஒருவேளை இந்த ஊர் பெரிய மனுஷன் திருடிட்டு நம்ம மேல ஃப்ரேம் பண்ண பாக்குறானோ அப்படின்ற டவுட் இருக்கும். இந்த டிவி கடைக்காரர்கிட்ட இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வருவாரு. ஆனா கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காம விட்டுருவாருங்க. அப்புறம் வேற வேற இடங்கள்ல டிவி எல்லாம் கொண்டு போய் வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோ போய் பாப்பாரு, அது இந்த டிவி தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ராஜோட வீட்டுல இருந்த டிவில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை நெயில் பாலிஷ்ல போட்டு இருந்திருப்பாங்க. திருடப்பட்ட டிவில இந்த சிம்பிள் இருக்கும், இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணியே நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப டிவி கடையில இருந்து பக்கத்து ஊருக்கு வண்டியில டிவி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ போயிட்டு வழிமறைப்பாரு. இந்த டிவில ஏதாவது எழுதி இருக்கா அப்படின்னு கேட்க, 8ன்னு எழுதி இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு வந்துருவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர் பெரிய மனுஷன் அவருடைய மனைவி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில போறேன், நான் எங்க போறேன் எதற்காக போறேன்ற விஷயம் இந்த ஊர் பூசாரிக்கு மட்டும் தெரியக்கூடாது, தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புறாருங்க. கிளம்புனவரு நேரா இந்த டிவி கடைக்கு தான் போறாரு. அந்த டிவி கடையில பாத்தீங்கன்னா குமார் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. அது என்ன ஏதுன்னு நமக்கு இப்போதைக்கு தெரியலங்க. இப்ப ஆப்போசிட்ல ராஜா வராரு. ராஜா கிட்ட இந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்குமே இந்த கிராமத்துல நான் தான் முதல்ல எல்லா விஷயத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன், ஆனா எனக்கு முன்னாடி சில விஷயங்களை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நடந்தா மட்டும் உன்னோட கௌரவத்தை காப்பாத்திட முடியுமா, எல்லாருக்குமே கௌரவம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன்னோட தங்கச்சி அந்த சதீஷ் பையன் கூட சேர்ந்து பாறையிலையும் மலையிலையும் சுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட மானத்தை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜாக்கு சம்மக்கம் வருது. அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமும் தங்கச்சி திரும்பவும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன்னோட தங்கச்சி கிட்ட, நான் உனக்காக ஒரு வரன் பார்த்து வச்சிருக்கேன், நான் காட்டுற பையனை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கச்சி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. உடனே கோவப்பட்ட ராஜா சட்டுன்னு முடிவெடுத்துறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஈபி கம்பியில போய் கையை வச்சிடறாரு. ஷாக் அடிச்சு அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறாரு. உடனே ராஜாவோட அப்பா ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து அடிக்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு எழுப்பும் போது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, கண் முடிச்சிடுறாரு. நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நாளைக்கு நான் செத்தே போயிருவேன், நான் சும்மா மிரட்டிட்டு
எல்லாம் இருக்க மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜாவோட மனைவிக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருதுங்க. பேசினபடியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இந்த சித்து தான். அவன் பொண்ணுங்க விஷயத்துல எவ்வளவு வீக்கான ஆளு, எவ்வளவு பெரிய பிளே பாய் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவருடைய தங்கச்சிய ஈகோக்காக அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. அப்ப ராஜா பாத்தீங்கன்னா ஹீரோவோட சட்டையை பிடிச்சி எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்திருக்க, உனக்கும் இங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கும் போது நான் அவளை காதலிக்கிறேன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவ தலை நிமிந்து பார்த்துட்டானா கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் தான் மிரட்டி வச்சிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில டோலோ போலோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க. என்ன ரீசனுக்காக ஹீரோ வேண்டான்னு சொல்லி இந்த சித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது சித்து ரொம்ப நல்லவன், இவன் ஒரு திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவன் தான் டிவியை திருடினான்னு இப்போ வரைக்கும் உங்களால எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியல, அப்படி இருக்கும்போது எப்படி இவன் தான் திருடன்னு உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு கேட்க இந்த ராஜா கிட்ட பதிலே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சித்து நல்லவனே கிடையாது அப்படின்னு ஊரறிய எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே உன் தங்கச்சிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல உடனே இந்த ராஜா சொல்றாரு சரிடா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அந்த கால அவகாசம் முடியறதுக்குள்ள அந்த டிவியை திருடினவங்க யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டு, இல்ல அந்த டிவியை திரும்ப கொண்டு வந்து காட்டு. அது மட்டும் நடந்துருச்சுன்னா சித்துவோட காலில் விழுந்து என் தங்கச்சி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை பார்த்துட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் சித்து தன்னுடைய அப்பா கிட்ட சபையில நீங்க ஏன் வாயை திறக்கவே இல்ல, நீங்க ஏதாவது ஒண்ணு பேசி அவனை துரத்தி விட்டுட்டு எனக்கு ஆகிற காரியத்தை பார்த்துருக்கணும் இல்லையா, அவனை பேச விட்டதுனாலதான் இப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செப்பலை கவனிக்கிறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு ராத்திரி இந்த பக்கத்து ஊர் காரணங்களை நம்ம ஹீரோ அடிக்கும் போது அவன் காலில் இருக்கக்கூடிய செப்பல் கலண்டு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த செப்பலை போட்டுட்டு தான் உங்க ரெண்டு பேர்த்த பத்தி சித்து ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறான், முதல்ல அவனை போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பானுங்க. அதே செப்பல் பாத்தீங்கன்னா டிவி திருடு போன இடத்துல, அதாவது இந்த ராஜாவோட வீட்டு வாசல்ல கடந்திருக்கும். அப்ப அவனுக்கு தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அடின்னு அடிப்பாருங்க. அப்படி அடிக்கும் போது அவனுக்கு சொல்லுவானுங்க டிவி எடுக்கிறதுக்காக அங்க போனோம், ஆனா இந்த ராஜா தூங்காம இருந்தான் அதனால வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு தாட் வருதுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் கடைசி நாள். அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த யோசனை பண்றாருங்க. அது என்ன அப்படின்னா ஒரு முறை இந்த டிவி குமாருக்கு சொந்தமான டிவியை எடுத்துட்டு போகும்போது அதுல ஏதாவது சிம்பிள் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கும் போது அந்த நபர் 8ன்னு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. எஸ் தான் பாத்தீங்கன்னா 8ன்னு மாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சின்ன தம்பி படம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த சின்ன தம்பி போஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கு பேக் சைட்ல ஒட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு, ஆனா அதை சரியா கவனிக்காம விட்டுருந்திருப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த டிவி குமாரும் இந்த ஊர் பெரிய மனுஷனும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப பஞ்சாயத்து கூடிருச்சுங்க. பஞ்சாயத்துல ஹீரோட அம்மாவை நிக்க வச்சு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ டிவி கடைக்கு போயிட்டு உன்னை நல்லவன் நம்புனேடா, ஏன்டா இப்படி ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாரு. அப்போ ஒரு நபர் டிவி வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து நிப்பாருங்க. தேவையில்லாம என்னோட வியாபாரத்தை கெடுக்காத, முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த கடையில வேலை பார்க்கிறவர் ஒரு டிவியை தூக்கிட்டு வரும்போது அந்த டிவிக்கு பேக் சைடு சின்ன தம்பி படத்தோட போஸ்டர் இருக்குங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ செக் பண்றாரு. சோ அதுதான் திருட்டு போன டிவி அப்படின்றது தெரிய வருது. உடனே டிவி குமார பலார்னு ஒரு அற விடுறாருங்க. உனக்கு யாரா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு வயசான அம்மா அப்பாவோடைய பேரை சொல்றாங்க. அந்த வயசான தம்பதியை பஞ்சாயத்துக்கு கூட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ பஞ்சாயத்துல வந்து நிக்கிறாருங்க. இந்த வயசானவங்களுக்கும் இந்த டிவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வயசானவங்க நம்ம ஹீரோ பார்த்து கை காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ தான் திருடினாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து இந்த ராஜாவுடைய மனைவி வராங்க. ஊர் பெரிய மனுஷன் கேட்கிறாரு சொந்த வீட்லயே டிவியை திருடணும்னு உனக்கு என்னமா அவசியம் அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ராஜாவுடைய மனைவி எல்லா விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிவி வந்ததுல இருந்தே எங்க வீட்டுல இருந்த சந்தோஷம் அப்படின்றது சுத்தமாவே போச்சுங்க. முதல்ல எல்லாம் என்னோட கணவர் வேலையை முடிச்சுட்டு வந்தாருன்னா என் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், நிறைய பேசுவோம். ஆனா இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே வீட்டுல வந்து உட்காந்துறாங்க, எந்நேரமும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈவினிங் டைம்ல மட்டும்தான் வராங்க அப்படின்னு பார்த்தா பகல் நேரங்கள்லயும் வீட்டுல வந்து உட்காந்துறாங்க. சோ எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதுனால எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவசி அப்படின்றது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுச்சு. தினமும் கணவர் வீட்டுக்கு வரும்போது வீடெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம எங்கிட்ட காட்டுறாரு. நாங்க புதுசா திருமணமானவங்க, பட் எனக்கும் என் புருஷனுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை யாராவது கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசா இருக்குது, பிரச்சனை எல்லாம் பெருசாவே யாரும் எடுத்துக்கிறது இல்ல. அதனால இந்த வீட்டுல இருந்து இந்த டிவியை எடுத்துட்டோம் அப்படின்னா பழையபடி தன்னோட கணவர் தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. நினைச்ச மாதிரியே இந்த டிவி இல்லாம போனதுனால தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நீ புது புடவை கட்டிட்டுவான்னு சொல்லிட்டு எனக்காக புது புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, கட்டி பிடிச்சுக்கணும் போல இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்துல வச்சு அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு இந்த பஞ்சாயத்து என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த சித்துவோட அப்பா சொல்றாரு நீ
பாட்டுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுவியா, எல்லா கஷ்டத்தையும் எல்லாரும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லுவியா, உன்னால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோ வாய்ஸ் அவுட் பண்றாரு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, இவங்க யாரோட வாயிலையும் வயிற்றுலயும் அடிக்க கிடையாது, நீயும் உன் பையனும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ள என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, அந்த டிவியை உடைக்கிறதுக்கு கூட நீ முயற்சி எடுத்திருந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர்க்காரங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இந்த அக்கா தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுனாங்க, இந்த அக்கா பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஊர்க்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்துவையும் சித்துவோட அப்பாவையும் ஊரை விட்டு துரத்திடலாம், ஊருக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் விடுங்க, இவனுங்களும் இந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ இந்த மாதிரி பெருந்தன்மையா பேசுறதெல்லாம் பார்த்து இந்த ராஜாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. இவன் நல்லவன் தான், தேவையில்லாம இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. இப்போ ஊர்க்காரங்களோட கவலை என்ன அப்படின்னா, இப்போ டிவி கிடைச்சிருச்சு, திருடினது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன ரீசனுக்காக திருடப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ இனிமேல் யாருமே டிவி பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போக கூடாதா, அவங்க வீட்டில் மட்டும்தானே டிவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஊர் பெரிய மனுஷன் ஒரு தீர்ப்பு வழங்குறாருங்க. இனிமேல் ஊருக்காரங்க எல்லாம் சனி ஞாயிறு மட்டும் ராஜாவோட வீட்டுக்கு போய் படம் பாருங்க, டிவி பாருங்க, மற்ற நாள்லாம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர்க்காரங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த தீர்ப்பை ராஜாவோட மனைவியும் ஏத்துக்கிறாங்க. இப்போ பூசாரி இருக்கிறார் இல்லையா, இந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா நீங்க அடிக்கடி டவுனுக்கு போயிட்டு வரதை பார்த்துட்டு நீங்க தான் ஏதோ பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படிங்கும்போது இந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்றாரு, ஆக்சுவலா நானும் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் டிவி வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அதனால இந்த டிவி கடைக்காரன் ஒரு விஷயத்த சொன்னா, நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் டாக்குமெண்ட்ஸை வச்சு பணம் தருவான், ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்க டிவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு அவனை மீட் பண்றதுக்காக போனேன். இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சுன்னா மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரட்டா இதை பண்ணினேன், திருடணுன்ற அவசியம் எனக்கு என்னைக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்றாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயினோட காதலுக்கு ராஜா வந்து ஆதரவு தெரிவிச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இந்த கிராமம் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. சர்ச்சைகள், பிரச்சனைகள் இதுல இருந்து மீண்டு எல்லோரும் அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்டு அந்த கிராமத்துல நிம்மதியா வாழ்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.